அம்மாவுக்கு சமத்து குழந்தையும் உண்டு, அசட்டு குழந்தையும் உண்டு. அம்மா என்ன எனக்கு சமத்து குழந்தை தான் வேணும், அசட்டு குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாள். நான் எந்த அம்மாவுமே அப்படி சொல்ல மாட்டேன். சமத்து குழந்தையும் அந்த அம்மா தான் கட்டி காப்பாற்றணும், அசட்டு குழந்தையும் அந்த அம்மா தான் கட்டி காப்பாற்றணும். இப்படி எல்லா குழந்தையிலையும் அம்மா வச்சுக்கணும். ஆனால் அந்த அசட்டு குழந்தையான அந்த ராவணனுக்கு புரியலை. சமத்து குழந்தை அம்மா சொல்கிற வழியை கேட்டுண்டு மோட்சத்தை அடைஞ்சிரும். அசட்டு குழந்தை அம்மா சொல்ல பேச்ச கேட்காம சம்சாரத்திலே நீந்தின்னு இருக்கும். அப்படி அந்த அசட்டு குழந்தையான அந்த ராவணனுக்கு புரியல. அதனால ராமர் அவனை வதம் பண்ணிட்டார். அப்போ தாயாருக்கு எப்பொழுதுமே தன்னுடைய குழந்தையை குத்தம் சொல்ல தோணாது இல்லையா, எந்த அம்மாவுக்குமே. இப்போ சொல்றாளா, நம்ம போய் சரணாகதி பண்ணு சரணாகதி பண்ணு சரணாகதி பண்ணுன்னா அந்த குழந்தை எப்படி பண்ணும்? நம்ம தானே பண்ணி காட்டணும். பொதுவாக ஒரு அம்மா ஒரு குழந்தைய நிறுத்தல, நீ இதை எடு அதை எடு இதை பண்ணு அதை பண்ணுன்னா அந்த குழந்தை பண்ணாது. இந்த அம்மா எடுக்கிறேன் பத்தியா, அதே மாதிரி நீயும் எடுக்கணும். அம்மா எப்படி இருக்கேன் அதே மாதிரி நீயும் இருக்கணும். அப்படி தானாவே அந்த குழந்தைய மாறி காட்டுவா இல்லையா அந்த அம்மா அந்த குழந்தைக்காக. அப்படி தாயார் சொல்றா, நம்ம சரணாகதி பண்ணி காமிச்சாதானே பிறகு வர அசுரர்களுக்கும் அசட்டு குழந்தைகளுக்கும் புரியும். அப்படின்றதுனால அடுத்த ஜென்மத்தில் ருக்மிணியா அவதாரம் பண்ணி அந்த கிருஷ்ணன் இடத்துல சரணாகதி பண்றாளா.